இந்த மாதிரி ஸ்டைலில் சிக்கன் செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கேரளா ஸ்டைலில் பொரிச்ச கோழி. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் அதுவும் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி குறகுறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதோட 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதோட நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி உதிரியாக வரணும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி இதில் சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை இது மேலே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இது அடுத்த சைடு பரட்டி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் பொரிச்ச கோழி ரெடி. இதை சர்வ் பண்ணும்போது இது கூடவே கொஞ்சமாக அந்த தேங்காய் துருவல் சேர்த்து கருவேப்பிலை, பச்சை மிளகாவோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.